பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரம்மரிஷி மலைன்னு ஒன்று இருக்குது. அது 2006லேருந்தே காணும். சுமார் 3 ஏக்கர்னு பரப்பளவில் உள்ளது. 25 மீட்டர் உயரமும் கொடைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம சக்கரை பீர் மாலை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒன்று 2003லேருந்தே காணும். 7.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. அதுவும் காணும். ஆட்டையை போட்டாங்க. ஆம்பூர்பேட்டை கிராமத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2024 முதல் காணா போச்சு அந்த மலையும். சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. அப்புறம் முத்தூர் கிராமம் கோயம்புத்தூரில் அதே பகுதியில் 2 மலையை காணும். 10 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மலையும் காணும், 6 மீட்டர் உயரம் உள்ள மலையும் காணும். சுமார் 10 ஏக்கரில் இவ்வளவையும் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சட்டமன்றத்தில் கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை தான் போடுறாங்க. அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மலைகள்லாம் திட்டத்தட்ட 320 கோடி பழமை வாய்ந்தது. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது போல் இது காணா போச்சு. இதெல்லாம் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சல்லிக்கற்களாகவும் வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதும் மணல் கடந்த 10 வருஷமாக தடை. அதனாலையும் தான் இந்த மலைகள்லாம் காணா போகிறதுக்கு முக்கியமான காரணம். இதில் அரசாங்கம் ஒன்று சொல்லுது, இது வருவாய் ஈட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உண்மையான இது அது கிடையாது. இவங்க அரசாங்க கட்டத்துக்கு மட்டுமே 3.6 கோடி மெட்ரிக் டன் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கனிம வளத்தை. அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து 6 கோடி மெட்ரிக் டன் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் கணக்கில் வந்தது என்னமோ வெறும் 60 லட்சம் தான். இதை கேட்டால் ஒருத்தவன் நாக்க துருத்திட்டு வராரு, ஒருத்தர் அடிக்க வராரு. இதெல்லாம் என்னையா அது? கேள்வியே கேட்கக்கூடாதா?